சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, முத்தோட ஃப்ரெண்டு ஒரு பையனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, குழந்தை பிறந்திருக்கும். அதை பற்றி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, முத்துவை வந்து நீ எப்போ தான் குழந்தை பெற்றுக்க போகிற, நமக்குன்னு ஒரு குழந்தை இருக்கணும், நம்ம வந்து அது வளர்றதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மனசில் வந்து ஆசையை வந்து உண்டாக்குறாங்க. இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா, மீனா கூட வேலை பார்க்குற ஒருத்தவங்களோட குழந்தைக்கு பார்த்திங்க அப்படின்னா, பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு மீனாவை கூப்பிடுறாங்க. அப்போ அங்கேயும் வந்து நீ எப்போ மீனா குழந்தை பெற்றுக்க போகிறேன்னு சொல்லிட்டு மீனா மனசுலையும் பார்த்திங்கன்னா ஆசையை தோன்றுறாங்க. இதனால் 2 பேருமே வீட்டுக்கு வந்து பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து 2 பேருமே வந்து ஒரே நேரத்தில் வந்து நம்ம மாடியில் சீக்கிரம் ரூம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் இருந்தே 2 பேர் மனசுலேயும் வந்து நமக்கு சீக்கிரம் ஒரு குழந்தை வேணும் அப்படிங்கிற ஆசை வந்து இருக்குது அப்படின்னு நல்லாவே தெரியுது. இன்னொரு சைடு வந்து ஸ்ருதி வந்து எல்லாரையும் வந்து பூ வாங்கிட்டு வர சொல்லி ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப்க்கு வந்து தலையில் வச்சு விட்ற மாதிரி வந்து வீடியோ எடுக்கிறாங்க. அதை வந்து நெட்டில் போட்டு ட்ரெண்ட் ஆக்கணும், இப்போ இதுதான் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் பார்த்திங்க அப்படின்னா பூ வாங்கி அவங்க ஒய்ஃபோட தலையில் வைக்கிறாங்க. மனோஜ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ருதி பூ வாங்கிட்டு வரதுக்கு முன்னாடியே வந்து ரோஹிணிக்கு வந்து தனியாக வந்து பூ வாங்கிட்டு வந்திருப்பாரு. இந்த விஷயம் விஜயாவுக்கு தெரியாது. ரோஹிணியை கூப்பிட்டு அம்மா உனக்கு யார் பூ வாங்கிட்டு வந்தா அப்படின்னு கேட்கும்போது பார்த்திங்க அப்படின்னா டக்குன்னு மனோஜ் வந்து ஸ்ருதி தான் வாங்கிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிடுவாங்க. உடனே ஸ்ருதியும் பார்த்திங்க அப்படின்னா ஆமா ஆண்டி நான் தான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுவாங்க. இதே மனோஜ் தான் வந்து ரோஹிணிக்கு பூ வாங்கினாங்க அப்படிங்கிற விஷயம் மட்டும் விஜயாவுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரோஹிணி வந்து திட்டு வாங்கியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.